ஓகே. நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, வெஸ்டேஜ் அப்படிங்கிற கம்பெனில நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். நெறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நம்ம வந்து நெறைய விஷயங்கள் கத்துக்கிறதோட நிறுத்தாம, நம்மளோட ஆக்ஷன்ல நம்ம காமிக்கும்போது, கண்டிப்பா நமக்கான சக்சஸ் அப்படிங்கிறதும் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? வெஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு புதையல். ஓகேங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம வந்து எந்த அளவுக்கு இங்க எஃபோர்ட் போட்டு பண்றோமோ, அந்த அளவுக்கு நமக்கான பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது கிடைக்குது. ஓகேங்களா? கரெக்ட் தானே நான் சொல்றது? இப்ப பாருங்க, இந்த பிக்சர பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கான ஒரு புதையல் இருக்கு. அந்த புதையல எடுக்கறக்கு ஆப்ஷன் ஏவ நீங்க யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல ஆப்ஷன் பிய செலக்ட் பண்ணுவீங்களா? என்ன நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத ஆன்சர வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அதாவது உங்களுக்கு ஒரு புதையல் இருக்குது இந்த இடத்துல பர்ட்டிகுலரா இந்த இடத்த தோண்டுனோம்னா, நமக்கு ஒரு புதையல் கிடைச்சிருச்சு, கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அது வந்து ஒரு 10 அடி தோண்டுனதா இருக்கலாம், அல்லது 100 அடி தோண்டுன போது இருக்கலாம். எப்படியோ ஒண்ணு இந்த இடத்துல வந்து ஒரு புதையல் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு வந்து நம்ம ஆப்ஷன் ஏ யூஸ் பண்ணுவோமா? ஆப்ஷன் பி யூஸ் பண்ணுவோமா? ஜஸ்ட் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா நான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து செலக்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். ஓகேங்களா? அந்த காலத்துல வந்து ஜேசிபி கிடையாது. பெரிய பெரிய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கிடையாது. சோ அதனால நம்ம வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மண்வெட்டிய வச்சு வந்து பாத்தீங்கன்னா மண்ணை தோண்டுனாங்க. ஓகேங்களா? பட் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தையும் இப்போ எவ்வளவு பெரிய பில்டிங்கா இருந்தா கூட ஒரு நிமிஷத்துல வந்து அதை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியுங்கிற அளவுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது வளர்ந்துருச்சு. இப்பவும் நான் போயிட்டு அதே மண்வெட்டி தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது புத்திசாலித்தனமா? இல்ல ஜேசிபி யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு நாள்ல செய்ய வேண்டிய விஷயத்த ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிறது புத்திசாலித்தனமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நான் வந்து இந்த இடத்துல பி அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா அப்பதான் வந்து என்னால சீக்கிரமா அந்த புதையல் எடுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து வெஸ்டேஜோட நம்ம ரிலேட் பண்ணி பாக்குறோம் அப்படின்னா, வெஸ்டேஜ்ல உள்ள வந்தாச்சு. இங்க நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. மந்த்லி மந்த்லி நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 100 டிவி கன்சிடென்சி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆஃபர். ஓகேங்களா? அதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நம்ம சீக்கிரமா சக்சஸ் பண்ணணும், நமக்கு கீழே மிகப்பெரிய டீம் வரணும், நம்ம அடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு ஆசையா இருக்கும். எல்டிபி பார்த்துட்டு வர்ற நமக்கு நம்ம மைண்டுக்குள்ள எப்பவுமே இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நானும் வந்து ஒரு பெஸ்ட் பர்சனா இருக்கணும், நானும் நல்ல ஒரு இன்கம்குள்ள போகணும், மந்த்லி மந்த்லி லேக்ஸ் கணக்குல இன்கம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒவ்வொருத்தருடைய மனசுக்குள்ளயுமே எப்பவுமே அந்த எண்ணம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணம் இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு புதையல். ஓகேங்களா? அந்த புதையலை எடுக்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து 30 பிவி அப்படிங்கிற ஏ ஆப்ஷனை யூஸ் பண்ணுவோமா? இல்ல 100 பிவி அப்படிங்கிற பி ஆப்ஷன், அதாவது அந்த ஜேசிபி யூஸ் பண்ணுவோமா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அப்போ 100 பிவி நம்ம பண்ணும்போது சீக்கிரமா இங்க சக்சஸ் பண்ண முடியும். அது போக நிறைய விஷயங்கள் உள்ளயும் இருக்கு. அதுல நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வந்து ஆஃபர்ஸ் இருக்கு. அதுல வந்து 100 பிவி யூஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இந்த 100 பிவி 100 பிவின்னு சொல்றீங்களா, இந்த 100 பிவினா என்ன? அந்த கன்சன்சி ஆஃபருக்கு என்ன பண்ணா எலிஜிபிள் ஆக முடியும்னா, இந்த 100 பிவி பண்ணா சீக்கிரமா வந்து புதையல் கிடைக்கும்னு சொல்றீங்க, சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றீங்க, டீம் டெவலப் ஆகும்னு சொல்றீங்க, அடுத்த லெவல் போலாம்னு சொல்றீங்க. இந்த கன்சன்சி ஆஃபர் அப்படின்னா என்ன? என்ன எது பண்ணா கன்சன்சி ஆஃபருக்கு நான் வந்து எலிஜிபிள் ஆக முடியும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும். ஓகேங்களா? கன்சன்சி ஆஃபருக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து 4 மாசம் நம்ம 100 பிவி பண்ணணும் மினிமம். நம்மளுடைய செல்ஃப்ல மினிமம் 100 பிவி இருக்கணும். தொடர்ந்து 4 மாசம் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த மந்த் நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, இந்த மந்த் ஒரு நியூ ஜானஸா இருக்கிறீங்கன்னா, மந்த் எண்டு வரைக்குமே டைம் இருக்கு. நீங்கள் சிங்கிள் இன்வைஸ் ஆவோ, மல்டிபிள் இன்வைஸ் ஆவோ மந்த் எண்டு வரைக்குமே பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ண பர்சனா இருந்தா கூட, இது வித்தின் 1 வீக்ல நீங்க சிங்கிள் இன்வைஸ் ஆர் மல்டிபிள் இன்வைஸ்ல 100 பிவி கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி 100 பிவி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு. அடுத்த 3 மாசங்கள் தொடர்ந்து நீங்க 100 பிவி கன்சிஸ்டன்சி பண்ணணும். ஓகேங்களா? இப்போ அடுத்தடுத்த மந்த் ஒரு 2 மாசம் பண்ணிட்டேன், நடுவுல 1 மாசம் நான் விட்டுக்குவேன், மறுபடியும் 1 மாசம் பண்ணா அது 4 மாசம் கம்ப்ளீட் ஆயிருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. தொடர்ந்து 4 மாசங்கள் எந்த ஒரு கேப்புமே இல்லாம பண்ணணும். நியூ ஜானர்ஸ்க்கு மட்டும் மந்த் எண்டு வரைக்கும் இருக்கு அவங்க ஜாயின் பண்ண மந்த். அடுத்த மந்த்ல இருந்து 2ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதிக்குள்ள நம்ம 100 பிவி கன்சிஸ்டன்சிய
சிங்கிள் இன்வைஸாவோ மல்டிபிள் இன்வைஸாவோ கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி தொடர்ந்து 4 மாசம் பண்றது மூலியமா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் போனஸ். ஓகேங்களா? உள்ள வந்து ஒருத்தர் ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது 5% லெவல். ஓகேங்களா? ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியாச்சு அப்படின்னாவே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5% லெவல். தென் வந்து உங்களுக்கு மந்த்லி ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். ஒரு நியூ ஜேர்னல்ஸா இருந்து சிங்கிள் இன்வைஸ்ல நீங்க 100 PV ஃபர்ஸ்ட் மந்த் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கப்புறம் தொடர்ந்து 4 மாசம் நம்ம பண்ணணும்னு சொன்னோம். தொடர்ந்து 4 மாசம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 5வது மாசம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வவுச்சர் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேஷ்பேக். நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு 5% இருக்கிறோம். நம்ம 100 PV அண்ட் எபோ நம்ம பண்றோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா நமக்கு 90 ருபீஸ்ல இருந்து 100 ருபீஸ் கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க செலக்ட் பண்ற பிவி, செலக்ட் பண்ற ப்ராடக்ட் இதை பொறுத்து தான் உங்களுக்கு மாறும். ஸோ 100 PV பண்றீங்கன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 90 ரூபாயில இருந்து 100 ரூபாய்க்குள்ள உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி நீங்க வாங்கும் போது தொடர்ந்து 4 மாசம் நம்ம பண்ணணும்னு சொன்னோம். தொடர்ந்து 4 மாசம் பண்ணும்போது நமக்கு அங்க 400 ருபீஸ் வந்து கேஷ்பேக்கா கிடைக்கும். ஒவ்வொரு மாசமும் 100 ரூபாய் அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம்னா 4 மாசத்துக்கு நமக்கு 400 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட். இந்த ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படிங்கிறது 10% ஒர்த் உள்ள ஃப்ரீ ப்ராடக்ட் ஒவ்வொரு மந்த்துக்குமே கிடைக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க 4 மாசம் பண்றீங்க, அப்ப 4 மாசத்துக்கும் 300 போட்டீங்கன்னா 1200க்கான ஃப்ரீ ப்ராடக்டும் நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க, நமக்கு 4 மாசத்தோட முடிவுல 5வது மாசத்தோட ஸ்டார்டிங்ல நமக்கு ஒரு ஃப்ரீ வவுச்சர் வரும். அது வந்து 2515 ரூபாய்க்கான வவுச்சர். ஓகேங்களா? இந்த 2515 ரூபாய்க்கான வவுச்சர்ல நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட நம்ம 2515 ரூபாய்க்கு ஃப்ரீயா வாங்கிக்கலாம். நம்ம அதுக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் பண்ண வேண்டியது கிடையாது. அதே மாதிரி இந்த ஃப்ரீ வவுச்சருக்கு வந்து பிவி ஆட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஃப்ரீ. ஆல்ரெடி நம்ம காசு போட்டு நமக்கு பிவி ஆட் ஆன ப்ராடக்ட்டுக்கான வவுச்சர் அது. ஓகேங்களா? ஃப்ரீ வவுச்சர். இதுக்கு வந்து பிவி வந்து ஆட் ஆகாது. நம்ம ஃப்ரீயா நமக்கு தேவையான ப்ராடக்ட 2515 ரூபாய்க்கு நம்ம இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்போ எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு கேஷ்பேக்ல ஒரு 400 ரூபாய், தென் ஃப்ரீ ப்ராடக்ட் 10% ஒர்த் உள்ள ஃப்ரீ ப்ராடக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1200 ரூபாய், தென் நமக்கான ஒரு கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா 2515 ரூபாய். இப்ப இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா 4000 ரூபாய்க்கு மேல நமக்கு ஃப்ரீ ப்ராடக்ட் நமக்கு வந்து கேஷ் ஆவோ வவுச்சராவோ தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா போனஸ் வவுச்சராவோ ஃப்ரீ ப்ராடக்டாவோ கேஷாவோ நமக்கு கிடைச்சது. இந்த 3 வகையிலுமே வந்து பாத்தீங்கன்னா 4115 ரூபாய்க்கு நமக்கு ப்ராடக்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அப்ப ரிட்டர்ன் நமக்கு வரக்கூடியது 4115 ரூபாய். இப்ப இந்த 100 PVக்கு பர் மந்த் நான் எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நீங்க மினிமம் 3000 அண்ட் எபோ வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு மந்த்தும் நீங்க 3000 பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க 4115 ரூபாய் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. பணமாவோ ப்ராடக்டாவோ நமக்கு கிடைச்சிருது. அப்போ ஒரு மாசம் முழுசா நீங்க ஃப்ரீயா வாங்கின மாதிரி. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. இந்த 3 விஷயங்களுமே நம்ம வெளிக்கடையில கேஷ்பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபாய் மாசம் மாசம் கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாய் உங்களுக்கு வெளியில நீங்க வாங்கிட்டு இருக்கிற சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சாக்லேட் ஃப்ரீயா தருவாங்களா? நீங்க மந்த்லி இவ்வளவு வருஷமா வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க போயிட்டு நான் இவ்வளவு வருஷமா வாங்கிட்டு தானே இருக்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு சாக்லேட் கொடுங்க, ஒரு 50 ரூபாய் சாக்லேட் எனக்கு ஃப்ரீயா கொடுங்க, என் குழந்தை கேக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்களா? அதே மாதிரி மந்த்லி நீங்க வாங்குறதுக்கு 10% ஒர்த் உள்ள ஃப்ரீ ப்ராடக்ட் அது உங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்ல இவ்வளவு காலமா நான் வாங்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 3000க்கு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. வெஸ்டீஜ் அப்படிங்கிற ஒரு புதையல் நம்ம கையில கிடைச்சிருக்கு. அதுல இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்கு. ஓகேங்களா? அப்போ நம்ம 100 டிவி எடுத்து பண்ணா நம்ம வந்து சீக்கிரமா சக்சஸ் பண்ண முடியுமா? இல்ல 30 PV பண்ணா சக்சஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. 4 மாசம் நீங்க தொடர்ந்து பண்றீங்கன்னா ஒரு மாசம் டோட்டலாவே உங்களுக்கு வந்து ஃப்ரீ. அதை விடவே அதிகமா தான் இருக்கு. ஓகேங்களா? 60% வந்து இங்க பெனிஃபிட்ஸ் இருக்கு. 100 ரூபாய்க்கு இருக்கிற ப்ராடக்ட் நீங்க 60% தள்ளி தான் வாங்க போறீங்க. அந்த அளவுக்கு இதுல பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க இங்க வாங்குறதோட விளைவு நீங்க மட்டும் வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வர்றவங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ தான் நீங்க ஃபர்ஸ்ட்ல வந்து இன்வைட் பண்ணுவீங்க. ஓகேங்களா?
அப்போ அவங்களும் உங்களை மாதிரியே எல்டிபி பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, நீ ப்ராடக்ட் வாங்குனியா, எவ்வளவுக்கு வாங்கின, எப்படி இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களை கேட்பாங்க. அப்போ நீங்க வந்து ஒரு 30 பிவி வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் 30 பிவிக்கு இவ்வளவுதான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அதுவே நீங்க 100 பிவி யூஸ் பண்ணும்போது, நான் 100 பிவி ஆஃபர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது மூலியமா எனக்கு இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பேச்சை கேட்டு கண்டிப்பா அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா வாங்குவாங்க. கண்டிப்பா 10 பேர் கேக்குறாங்கன்னா 10 பேருமே வாங்கிருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே ஒரு 4ல இருந்து 5 பேத்துக்கு மேல, ஓகேங்களா, நம்ம சொல்றத வச்சு நம்ம ஒரு 100 பிவி பண்றோம் அப்படின்னு சொல்றோம்னா, அதை வச்சு நமக்கு கீழே வரக்கூடிய பர்சனுமே வந்து பாத்தீங்கன்னா 100 பிவி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த 100 பிவி நானும் ஸ்டார்ட் பண்றேன், எனக்கு கீழே வர்றவங்களும் ஸ்டார்ட் பண்றாங்க, இதனால என்ன பெனிஃபிட், டீமுக்குள்ள என்ன நடக்கும், எனக்கு இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்றீங்க, ஓகே, டீமுக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க உள்ள வர்றீங்க, உங்களுடைய லெவல் ஒரு 5% இருக்கு ஸ்டார்டிங். நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8%. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8% வர்றது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 பிவி தேவை. 300 பிவி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய செல்ஃப் பிவி, நம்மளோட குரூப் பிவி, நம்ம வாங்குறது நம்மளோட செல்ஃப்ல வரும், நமக்கு கீழே வர்றவங்க வாங்குறது வந்து நமக்கு நம்மளுடைய குரூப் பிவில வரும். நமக்கு கீழே ஐடி போட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ யாரோ ஒருத்தர் நமக்கு ஜாயின் பண்றாங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாயின் பண்றாங்க. அப்போ நமக்கு கீழே வர்றவங்களுக்கு எல்லாமே நம்மளுடைய குரூப் பிவில நமக்கு ஆட் ஆகும், நம்ம வாங்குறது நம்மளுடைய செல்ஃப் பிவில நமக்கு வரும். சரிங்களா? அப்போ நமக்கு இங்க 300 பிவி தேவை. ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்மளுடைய செல்ஃப்ல நம்மளுடைய பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம 100 பிவியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம பண்ற ஒரு விஷயத்த நம்மளோட டீம் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ணுவாங்க. சரிங்களா? 10 பேர்ல 5 பேராவது கண்டிப்பா வந்து அந்த நீங்க நீங்க சொல்றத வச்சு அவங்களும் 100 பிவி பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பிவி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு கீழே 2 இருந்தாங்கன்னா போதும், நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆயிருவீங்க. ஓகேங்களா? நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 5%, வித்தின் ஒரு 1 வீக்குள்ளேயே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க பைலட் பேட்ச் பாக்குறீங்க, பைலட் பேட்ச் செகண்ட் டேலயே வந்து ப்ராடக்ட் பத்தின விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, இவ்வளவு விஷயங்கள் உள்ள இருக்குதுன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த அன்னைக்கே ஆர்டர் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்டர் போட்டு உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்குள்ள ப்ராடக்ட்டும் கைக்கு வந்துருது. அப்போ அங்க 4 நாள் தான் முடிஞ்சிருக்கு. நீங்க வாங்கி யூஸ் பண்றீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சொல்றீங்க, ரிலேட்டிவ் 2 பேர் சொல்றீங்க, இங்க இருந்து ஒருத்தர், அங்க இருந்து ஒருத்தர், ஃப்ரெண்ட்ல இருந்து ஒருத்தர், ரிலேட்டிவ்ல இருந்து ஒருத்தர், அப்ப 2 பேர் வர்றாங்க. 2 பேரும் வந்து ஆளுக்கு 100 பிவி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 300 பிவி வேணும். நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8க்கு நமக்கு தேவையானது 300 பிவி மட்டும்தான். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஏபி அப்படிங்கிறது வந்து A1 கூட இருக்கலாம். சரிங்களா? ஏபி அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். 2% வந்தாங்கன்னா போதும் நமக்கு கீழே. அப்போ அவங்களும் ஆளுக்கு ஒரு 100 பிவி பண்றாங்க அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற லெவல் அச்சீவ் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு இங்க 300 பிவி வந்துருச்சு. இப்ப நம்ம செஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்மளோட டீமுக்கு கீழே கொண்டு போக முடியும். சப்போஸ் நான் 100 பிவி பண்ணிட்டேன், எனக்கு கீழே வர்றவங்க 100 பிவி பண்ணுவாங்களான்னு தெரியல, அல்லது பண்ணாமலும் போறாங்க அப்படின்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? இனிமேல் வர்றவங்களுக்கு கூட எடுத்து சொல்லி புரிய வைக்கிறோம். அதுல இருந்து யாரோ ஒருத்தர் 100 பிவி பண்றாங்க அப்படின்னா கூட நம்ம ஒரு 100 பிவி, இன்னொரு பர்சன் 100 பிவி, அப்ப 200 ஆயிருச்சு. நம்ம கீழே 3 பேரோ அல்லது 4 பேரோ ஆளுக்கு ஒரு 30 பிவி பண்றாங்க அப்படின்னா கூட நம்மளால இங்க வந்து ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 8 அப்படிங்கிற லெவலையும் அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது மூலியமா என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட டீம் வந்து growth ஆயிருக்கு. நம்ம இங்க வந்து உள்ள வந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம டீமை growth பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் பர்சனா மாறுறதுக்குதான், நம்ம ஒரு பெரிய லெவல்ல இன்கமுக்குள்ள போறதுக்குதான். ஓகேங்களா? அப்ப 100 பிவி பண்றது மூலியமா உங்களுக்கு செல்ஃபாவும் நிறைய விஷயங்கள் வந்து பெனிஃபிட்ஸ் அடைய முடியும். நம்ம பண்ற விஷயத்த அப்படியே இங்க வந்து பாத்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஒர்க் தான் வெஸ்டீஜை பொறுத்த வரைக்கும். காப்பி பேஸ்ட் ஒர்க் அப்படிங்கறதுனால நமக்கு கீழே வர்றவங்களுக்குமே வந்து அந்த விஷயத்த ரொம்ப அழகா கொண்டு போய் சேர்த்த முடியும். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து நான் 100 பிவி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த என்னால ஈஸியா ஷேர் பண்ண முடியும். நான் ஒரு 30 40 பண்றேன் அப்படிங்கும் போது உங்ககிட்ட வந்து சொல்ல முடியாது, இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறேன்னு சொல்ல முடியாது. சரிங்களா? சோ நம்ம ஒரு 100 பிவி பண்றது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். எவ்வளவோ நாள் வெளியில ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு 3000க்கு பர்ச்சேஸ் பண்றது மூலியமா நம்ம ஒரு 100 பிவிக்குள்ள போறோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு growth இருக்கு. சரிங்களா?
சோ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம 100 PV பண்றோம். நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்றோம். இது மூலியமா நம்மளோட டீம் குரோத் ஆகுது. நம்மளும் ஒரு நல்ல நிலைமைக்கு போறோம். நமக்கு கீழ வர்றவங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்து, அவங்களையும் சேர்த்து நம்ம இங்க கூட்டிட்டு போறோம். சரிங்களா? அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஒருத்தர் மாறுனா, நமக்கு பின்னாடி வரக்கூடிய அத்தன பேருமே வந்து மாறுவாங்க.